Praise Lord. Welcome to Alpha and Omega Bible Academy. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூதா ராஜா யோயாக்கிமை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிங் ஜோயாக்கிம் வாஸ் ஒன் ஆஃப் த கிங்ஸ் ஆஃப் ஜூடா இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஸோ இவரை பற்றி நம்ம அதிகமாக எங்கே படிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 2 நாளாகமும் எரேமியா. ஸோ அந்த வசனங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த யோயாக்கீம் ராஜாவாகும்போது 25 வயசு, அவருக்கு 11 ஆண்டுகள் எருசலேமில் ஆட்சி செய்கிறார். ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிற ராஜாவாக இருக்கார். இப்போ இந்த எரேமியா 22, 25, 26 அதிகாரம் 36 அதிகாரத்தில் இவரை பற்றின குறிப்புகள்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ இவருடைய பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலியாக்கீம். எலியாக்கீம் இஸ் த ஒரிஜினல் நேம். ஸோ இவரோட அப்பா பேர் யோசியா, 11 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சார். இந்த 34ஆம் வசனத்தில் பார்க்கும்போது எகிப்தின் ராஜாவான பார்வன் நேக்கோ யோசியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை அவன் தகப்பனுக்கு பதிலாக யூதாவின் ராஜாவாக நியமித்து அவன் பெயரை யோயாக்கீம் என்று மாற்றியதாய் குறிப்பிடுகிறது. இப்போது பார்வோன் ராஜா தான் இவர் என்ன பண்ணுறாரு, எலியாக்கீம்ங்கிற பேரை யோயாக்கீம் அப்படின்னு மாற்றுறார். ஸோ இவருடைய குணாதிசயம்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரோட பார்வையில் தீமையானதை செய்கிறார். ஸோ ஜோயாக்கிம் டிட் ஈவில் இன் த சைட் ஆஃப் த லார்ட். 23ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். He was actually proud, unjust and disobedient to God. And he also oppressed people and lived in luxury while others suffered. அநியாயத்தினால வீடு கட்டுகிறதும் நீதி இல்லாமல் தன் மாளிகை எழுப்புகிறவனுக்கு ஐயோ என்று எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது ஒரு முக்கியமான விஷயம். எரேமியா 36ஆம் அதிகாரத்தில் இந்த எரேமியா என்ன பண்ணுறாருன்னா, நேரியாவின் மகனான பாருக்கை கூப்பிட்டு, ஸோ அவனுக்கு இந்த யோயாக்கிம் ராஜாவுக்கு கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளும், எதிராக சொன்ன எல்லா வார்த்தைகளும் ஒரு புத்தக சுருளில் எழுத சொல்கிறேன். ஸோ காட் கேவ் ஏ மெசேஜ் த்ரூ ப்ராஃபெட் ஜெரேமியா. த மெசேஜ் வாஸ் ரிட்டன் ஆன் ஏ ஸ்க்ரோல் பை பாருக். ஸோ இட் வாஸ் ரெட் டு ஜோயாக்கிம். இப்போ என்ன பண்ணுறாரு, யெகூதிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, இந்த புத்தக சுருளில் வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு 2-3 பத்திகள் வாசித்ததும் அந்த யோயாக்கிம் என்ன பண்ணுறாரு, அந்த புத்தக சுருளை வாங்கி என்ன பண்ணுறாரு, கத்தியால் வெட்டி நெருப்பில் போட்டுறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இந்த 2 ராஜாக்கள் 23, 34, 35 பார்வோன் நேக்கோ எலியாக்கிமை ராஜாவாக்கினான். யோயாக்கிம் பார்வோனுக்கு வெள்ளியும் பொன்னும் கொடுத்தான். இந்த வசனம் மூலியமாக தான் இந்த யூதா எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்று தெரிகிறது. ஸோ இட் வாஸ் அண்டர், ஜூடா வாஸ் அண்டர் ஈஜிப்சியன் கண்ட்ரோல். அப்புறம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2 ராஜாக்களை நம்ம பார்த்தோம்னாக்கா, அவன் நாட்களில் பாபிலோன் ராஜாவான நேபுகாத் நேச்சார் வந்தான். யோயாக்கிம் அவனுக்கு எத்தனை ஆண்டுகள் பணிந்திருந்தான், 3 ஆண்டுகள் பணிந்திருந்தான். இதன் மூலியமாக தான் நமக்கு என்ன தெரியுது, அவன் பாபிலோனுக்கு கீழ்ப்படி இருந்துதான். ஸோ அவனுடைய நாட்களிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் வந்தார். இந்த யோயாக்கிமை என்ன பண்ணுறாரு, 3 வருடங்கள் இந்த யோயாக்கிம் அவரை சேவித்து 3 வருஷம் சேவித்து அவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறார். ஸோ இவ்வளவும் இவர் பண்ணுறனால இவருடைய மரணத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 22ஆம் அதிகாரம் எரேமியாவில் எழுதப்பட்டிருக்கு. 18, 19 வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமுக்கு நேரிடும் அவமானமான மரணத்தை பற்றி எரேமியாவில் நம்ம படிக்கிறோம். அவனுக்காக யாரும் புலம்ப மாட்டார்கள். அவன் ஒரு கழுதை அடக்கம் பண்ணுவது போல எருசலேமின் வாசல்கள் வெளியே இழுத்திருந்து அடக்கம் பண்ணப்படுவான் என்று கர்த்தர் கூறுகிறார். ஸோ காட் டிக்ளேர் ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஜோயாக்கிம். ஸோ இந்த யோயாக்கிம் ராஜாவோட வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், தேவனுடைய நியமங்களுக்கு நாம் செவி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.